Hi friends, welcome to South Indian Recipes. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2021 எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான 1 pot மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் நான் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மட்டன் பிரியாணி போட்டிருக்கேன். நான் வந்து மட்டன் சிக்கன் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது, கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற மட்டன் சிக்கன் கிடச்சதுன்னா நல்லதுங்க. இந்த மட்டன் நல்லா வாங்கி ஒரு 7-8 முறை வந்து நான் அதை நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்துட்டு எந்த விதமான கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க புதினா, பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது சிம்பிளான பிரியாணி. அப்புறம் வெங்காயம், ஒரு முழு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பட்டை, பே லீஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது, லவங்கம், மசாலா நம்ம பிரியாணிக்கு என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாம் இதில் வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன துண்டு மஞ்சள் சேர்த்துருக்கேன். கொரோனா சீசன் அப்படின்றதுனால இது வந்து ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க, நட்மெக், அது ஒரு சின்ன பீஸ் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் தயிரும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கலந்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையான அளவோ அதெல்லாம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் கூட வந்து ஊற வைக்கலாம், ரொம்ப நல்லா வரும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து இந்த மிக்சரை ஊற வச்சுட்டு நீங்கள் பிரியாணி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சுவையான ஈஸியான பிரியாணி கிடைக்குங்க. ஒரு 4 ஏலக்காவும் இப்போ சேர்த்துக்கிறேன் இதில். பாருங்கள், எல்லாமே நான் பச்சையாக தான் கலந்து விட்டுருக்கேன். இதில் எதுவுமே வதக்கலை, ஒன்றுமே பண்ணலை. இதோட ஆக்சுவல் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட இயற்கையான மனம் வந்து இதில் நல்லா கலந்துருக்கும் போது உங்களுக்கு அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை ஒரு 4 ஹவர்ஸ் அப்படி ஊற வைக்கிறேன். அதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் கலந்துருக்கேங்க. எண்ணெய் கலக்கிறது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா கலந்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்றதுனால கலந்து இதை நம்ம மூடி வச்சு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம பிரியாணி பண்ண தயாராகிட்டோம். நான் குக்கரில் பண்ணுறேன் இன்றைக்கி. குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்ல துருவலாக நறுக்கி போட்டு அதில் வதக்க போகிறோங்க. 1 இல்லை 2 வெங்காயம் போதும். இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பண்ணுறது தாங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் வந்துட்டு இல்லை நம்ம அது இது எந்த லீஃபும் போட போகிறதில்ல. பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா அதில் எண்ணெயில் பொரியணும். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சர், அதை எடுத்து இதோட நம்ம கலக்க போகிறோம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் எடுத்து நம்ம வதக்கின வெங்காயத்தோடு நம்ம கலந்துடுறோங்க. நல்ல ஃப்ளேவர் வருது, போடும்போதே ஒரு வாசனை வருதுங்க. இது மட்டன் அப்படின்றதுனால நீங்கள் சூஸ் பண்ணுற மட்டனை பொறுத்து அது வேகிறதுக்கு உண்டான விசிலை நீங்கள் கண்டிப்பாக விடணும். நான் வந்து லேம்ப் எடுத்திருக்கேன். லேம்ப்னா வெள்ளாட்டுக்கறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். மற்ற
ஆட்டு இறைச்சியை பார்க்கும்போது இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருவாங்க பாருங்கள். இப்போ நான் அதை மூடி போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட போகிறேங்க. 5 விசில் போதும். 5 விசில் இது வந்து ரொம்பவே நல்லா வெந்துடும். இப்போது இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா, சாதம் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிச்சதுக்கப்புறமா நான் ஊற வச்ச அரிசி அதில் போட்டு 2 கொதி வர விட்டுருக்கேன். இப்போ 5 விசில். குக்கரில் இருக்க மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். வெந்து அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியும் வந்திருக்கு. நான் இந்த கிளாஸால் இப்போது 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா நம்மளுக்கு 1:2 தாங்க கணக்கு. 2 கிளாஸ் அரிசி இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதில் வந்து உங்கள் குக்கரில் எவ்வளோ கிரேவி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது போக மீதி தண்ணி நம்ம ஊற்றினா போதும். ஏன்னா அரிசி நம்ம வேக வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு கஞ்சி மட்டும்தான் வடிச்செடுக்க போகிறோம். 2 நிமிஷம் இருந்தால் போதும். அரிசி வேக வைக்க போகிறதில்ல. கஞ்சி ஸ்டிக்கினஸ் வரக்கூடாதுன்றது ரீசனுக்காக நான் அந்த 2 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க விட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். அந்த ரைஸை இப்போ நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோங்க. இங்கே பாருங்கள், அரிசி இப்போ தான் போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சோடனே அதில் ஒரு ஸ்பூன் உப்பும் கலந்துருக்கேன். இது சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் வேண்டானாலும் 1:2 தண்ணி வச்சு அப்படியே நீங்கள் குக்கர் மூடி 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். மட்டன் வேகலைன்னா அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வராதுங்க. அதனால் மட்டன் நல்லா வேகணும். வேக விட்டு 1:2 தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா, தண்ணினா அந்த அதில் இருக்க அந்த லிக்விடும் கிரேவியும் சேர்த்து அந்த அளவுக்கு வரணுங்க. இப்போது இதுவும் ஒரு கொதி வரப்போகுது. ஒரே ஒரு கொதி வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இதுலேருந்து அப்படியே ரைஸ் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மீன் டைம் இந்த வருஷம் 2021 எல்லாருக்கும் நல்ல வருஷமாக வரணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. பாருங்க, இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பிரியாணி மசாலா. அதில் வந்து நம்ம இப்போ அந்த அரிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 2020 பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய இழப்புகள். நம்ம அக்கம் பக்கம் வந்து கேட்ட நல்ல செய்தியை விட கெட்ட செய்தி தான் ஜாஸ்தி. அதில் நம்மலாம் உயிரோடு இருக்கோம்னா நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். தினமும் நாங்கள் அதுதான் சொல்லிகிட்ருக்கோம். இப்போது பார்த்தீங்களா கொதிக்குது இல்லைங்களா? இப்போ விசில் இல்லாமல் நம்ம குக்கரை போடுறோம். விசில் இல்லாமல் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு தவா போட்டிருக்கேங்க. அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தவா போட்டு விசில் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? ஒரு ரைஸோட ஒரு ரைஸ் ஒட்டலை. ரொம்ப சிம்பிளான பிரியாணி, ரொம்ப ஆயிலியாக இருக்காது. இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். கொஞ்சம் வயசானவங்களும் சாப்பிடலாம் இந்த பிரியாணி. மட்டன் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்ற பயம் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான பிரியாணி இன்னைக்கு பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பலதரப்பட்ட டிஷ்ஷஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சவுத் இந்தியன் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.